Hello, hi everyone, welcome to my bubble. வணக்கம், நான் உங்க சந்தியா பேசுறேன். And இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினாக்கா வந்து என்கிட்ட இருக்கிற செட் நகைக்கு என்னென்ன அத வந்து நான் எப்படி ஸ்டைல் பண்றேன் அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க and இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். இங்க பாத்தீங்கன்னா நிறைய செட்டுங்க, கம்மலுங்க, அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ என்கிட்ட இருக்கிற செட் நகைங்க என்னென்ன அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட காட்ட போகிறது வந்து இதுதான், ஒரு அழகான வெள்ளி செட். ஸோ இது நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன். ஸோ இதுதான் வந்து அந்த செட்டு, ரொம்ப க்யூட்டான ஒரு வெள்ளி செட்டு. ஸோ இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளாக நார்மல் ட்ரெஸ்ஸுக்கும் சூப்பராக இருக்கும், பார்ட்டிஸ்க்கெலாம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த செட்டு வந்து நான் பார்ட்டிஸ்க்கு அந்த மாதிரி போடுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் நான் உங்ககிட்ட காட்ட போகிறது வந்து நம்ம ஊர் ட்ரெஸ்ஸுங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி ஒன்று, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது ஒன்று என்ன அப்படின்னாக்கா வந்து இந்த மாதிரி கிராண்டான செட்டு நகைங்க தான். ஸோ நான் வந்து வச்சிட்டு இருக்கிறது ஒரு பிளாக் கலர். ஸோ இந்த மாதிரி கழுத்தோடு எப்படி இருக்கும். ஸோ கம்மல் வந்து அதுக்கு வந்து இப்படி வருது. ஸோ இது வந்து கூட மாட்டல் கூடயே வருது. ஸோ நான் மாட்டல்ல ஆல்ரெடி கம்பி குத்தி வச்சிருக்கேன். ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா வந்து இப்படி மாட்டலை வந்து இப்படி குத்தி வச்சிடலாம். கூடயே வந்து ஒரு நெத்தி சுட்டி, ஓகே பிளாக் கலர் செட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ நான் உங்ககிட்ட காட்ட போகிறது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு செட்டு, ஒரு அழகான ரோஸ் கலர் செட்டு. இதுதான் வந்து இந்த அழகான ரோஸ் கலர் செட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச செட்டு. இது வந்து நான் என்னோட ரோஸ் கலர் ட்ரெஸ்ஸுங்களுக்கெல்லாம் இது போடுவேன். இல்லைனாக்கா வந்து பிளாக், வெறும் பிளாக்காக இருக்கிறது அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்டாக அழகாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து நான் செட்டு எல்லாத்தையும் காட்டி முடிச்சிட்டேன். இப்போ நான் காட்ட போகிறது எல்லாமே வந்து எனக்கு பிடிச்ச சில நகைகள் தான். ஸோ வளையலாக இருக்கலாம், கம்மல்களாக இருக்கலாம். ஸோ எனக்கு பிடிச்ச சில மாடல்ஸ் எல்லாமே உங்ககிட்ட காட்டுறேன். ஆல்ரெடி வந்து உங்ககிட்ட காட்டின வந்து ஒரு ஜிமிக்கி தான். இந்த ஜிமிக்கி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து இது மட்டுமே போட்டாலும் சூப்பராக இருக்கும். இதுக்குன்ட்டு வந்து நீங்கள் நகை போடணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப அழகான ஒரு ஜிமிக்கி, இது நல்லாயிருக்கும். அண்ட் அதே மாதிரி ஜிமிக்கிங்க என்கிட்ட நிறைய இருக்குது.
ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஜிமிக்கி இருக்குது. இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் வெஸ்டர்ன், ட்ரெடிஷ்னல் மாடர்ன் இந்த மாதிரி இதுக்கெலாம் போடலாம். ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து என்கிட்ட சின்ன ஜிமிக்கிங்களும் இருக்கு. அதுவே கொஞ்சம் குட்டியா அதுவும் இருக்கு. பாத்தீங்கன்னா கோல்டு கலர் ஜிமிக்கிங்க. அண்ட் அது இல்லாம என்கிட்ட இருக்கிற வேற கம்மல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வந்து நான் அந்த இந்தியன் ட்ரெஸ் வீடியோல போட்டிருந்த இந்த கம்மல் ரொம்ப அழகான கம்மல். இதுவும் நல்லா கிராண்டா இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு இது மட்டும் போட்டாலே உங்களுக்கு கிராண்டா இருக்கும். அண்ட் அது இல்லாம நான் இதை வந்து பேக்கெட்லேயே வச்சிருக்கேன். ஏன்னா வந்து இது கல் ஈஸியாக ஊந்துரும் அப்படின்ட்டு யூஸ் பண்ணிட்டு பேக்கெட்லேயே வச்சிருக்கேன். ஸோ இதுவும் வந்து ரொம்ப அழகான கம்மல். அண்ட் இன்னொன்று எனக்கு ஃபேவரட்டானது என்ன அப்படின்னாக்கா வந்து இந்த ஓல்ட் மாடல் கம்மல் தான். ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி நான் இப்போ போட்டுனுக்கிற ட்ரெஸ்ஸுக்கே சூப்பராக இருக்கும். ஸோ நான் போட்டு காட்டுறேன். அழகா இருக்கு. இந்த மாதிரி கம்மல்கள் என்கிட்ட நிறைய இருக்கு. ஸோ உங்ககிட்ட குயிக்காக காட்டுறேன். நான் இந்த மாதிரி ஒரு துணி வச்சு கம்மல் எல்லாத்தையுமே இதில் தான் வச்சுருக்கேன். அப்புறமேட்டு இந்த மாதிரி துணி போட்டு மூடிட்டேனாக்கா உங்களுக்கு அடிப்படாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கம்மல்கள் என்கிட்ட வந்து நிறைய இருக்கு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்கலாம்னா வந்து வளையல்கள். ஸோ வளையல் பார்த்தோம்னாக்கா வந்து எனக்கு பிடிச்சது வந்து நான் வந்து அந்த வீடியோவில் ஆல்ரெடி உங்ககிட்ட காட்டியிருக்கேன். இதுதான் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு நான் இந்தமாரி எப்படி வாங்கினேனோ அப்படியே வச்சுருவேன். ஸோ அப்போ தான் வந்து வீணாகாமல் இருக்கும் பொருளுங்க. ஸோ அதனால நான் இப்படி வச்சுருக்கேன். ஸோ இந்த வளையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இந்தியன் ட்ரெஸ் வீடியோவில் வந்து போட்டிருந்த இந்த பேங்கோ எனக்கு ரொம்ப பிடிச்ச வளையல். ஒரு பட்டை வளையல், கல் வச்ச வளையல், நிறைய ட்ரெஸ்ஸுக்கு வந்து சூட் ஆகும். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறமேட்டு ரீசெண்டாக நான் வாங்கின வளையல் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னாக்கா வந்து கல்யாணத்துக்கு வந்து ப்ளூ கலர் பட்டுப்புடவை கட்டியிருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பேங்கிள்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து கல் வச்ச பேங்கோ. இது வந்து பேக்கேஜிங்கோட வரல, அப்படியே வாங்கினதுனால வந்து இது பேக்கேஜிங் இல்லை, பட் பத்திரமா வச்சிருக்கேன். அண்ட் எனக்கு பிடிச்ச வேற 2 பட்டையான கல் வச்ச வளையல்கள் இதுதான். இது நிறைய ட்ரெஸ்ஸுக்கு சூட் ஆகும். ஸோ இந்த வளையலுங்க இந்த ட்ரெஸ்ஸுக்குமே சூப்பராக சூட் ஆகும் பாருங்களேன் இந்த மாதிரி. ஸோ இது சூப்பராக இருக்கும். ஸோ அது இல்லாமல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா வந்து இதுதான். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சாரீலாம் கட்டினாக்கா வந்து ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி சைடில் இடுப்பில் சொருவுறது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து ரோஸில் ஒன்று வச்சுட்ருக்கேன். அப்புறம் கோல்டு கலர் ஒன்று வச்சுட்ருக்கேன். ஸோ கோல்டு கலர் வந்து நிறைய ட்ரெஸ்ஸுக்கு போடுவேன். ஸோ அதனால வந்து கோல்டு கலர் ஒன்று, இது ஒன்று. ஸோ இது 2 வச்சுட்ருக்கேன். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு என்னோட செட்டு நகைகள் எல்லாம் பிடிச்சிருந்தாக்கா ப்ளீஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.